இந்த மாதிரி ஒரு வீடை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஏன்னா இது ஒரு ஸ்பெஷலான வீடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள என்ன ஸ்பெஷல்னு தெரியும். ஏன்னா இந்த வீடே ஒரு ஸ்பெஷல் தான். இது சவுத் ஃபேஸிங் பிளாட்டு, அதாவது தெற்கு பார்த்த வீட்டடி மனை. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வாசனை எடுத்து கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த மெயின் டோரை ஃபுல்லாக இழுத்து விட்டேன். அப்போனா தான் உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் எடுத்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஆம்பியன்ஸோட பக்காவான என்ட்ரன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மெயின் டோரே உங்களுக்கு டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு மிரர் ஃபினிஷிங்கில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. குஷன் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹாலை பார்த்தீங்களா? டூப்ளெக்ஸ் மாடலில் ஹை சீலிங்கில் ஃபால் சீலிங் போட்டு, ஹை சீலிங்கோட உயரம் மட்டுமே 21 அடி உயரமாக. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் கீழே மேலேயும் சேர்த்து 3200 சதவீதம் பில்டப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. ஃபுல்லாக ஃபர்னிஷ்டுங்கிறனால சோஃபா அது இதுன்னு போட்டு பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூமாக பார்த்துருவோம். இந்த துபாய் எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல. சரி, நம்ம ஊட்டி, கொடைக்கானல் ரெசார்ட்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல பெட்ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெட்ரூம் தான் உங்களுக்கு அப்படியே லைவாக கொடுத்துருக்காங்க. வுட்டன் தீமில் ஃப்ளோர் டைலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லையுமே சோனி டிவியும் எல்ஜி ஏசியும் போட்டு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் தான். குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹீட்டருக்கு நீங்கள் அலைய தேவையில்லை. ஏன்னா ஹீட்டர் கூடவே வந்துடுது. என்ன கோட்யார்டு இந்த வீட்டில் ஸ்பெஷலே இதுதான். ஹை சீலிங்கே உங்களுக்கு 21 அடினா இது வீடுக்கு மேலே போயிடுது 30 அடி உயரமா. வேற லெவலு. செங்கற்கல்களாலே இதை பண்ணியிருக்காங்க, அதாவது பிரிக்ஸ்னாலே இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டைனிங் டேபிள். பக்காவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. ஃபவுண்டன்லாம் போட்டு தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வாஷ் பேசின் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஆம்பியன்ஸோட ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி. இப்போ கிச்சன், பியூட்டிஃபுல் மாடியுலர் கிச்சன். நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடித்தமான இடம் இந்த ஒரு இடம். இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிங்க் தான். ஒரு 4 பர்பஸ்க்கு அந்த வாஷிங் உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட் வாட்டர் வரும், கோல்டு வாட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டிங்களா? ஹிண்ட்வேர் சிம்னியும் கொடுத்துருக்காங்க. வாவ், இது சர்வீஸ் ஏரியா. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் நடுவில் இருக்கிற இந்த சர்வீஸ் ஏரியா வித் அட்டாச் பாத்ரூமோட. ஸோ இதுதான் கிச்சனுக்கும் டைனிங்க்கும் பொதுவான ஒன்று சர்வீஸ் ஏரியா. பெரியது, சிறந்தது, வாழ்வதற்கு சிறப்பானது. லக்ஸூரியஸ் பங்களா வீடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டுமே 4 ரூம் இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துருவோம். இதை பார்த்தீங்களா? கீழே ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு ஸ்டைலுங்க. அடித்து சொல்கிறேன். இந்த ரூம்லேயே உங்களுக்கு வந்து எல்ஜி ஏசியும் சோனி டிவியும் ஆஃபர் பண்ணிடுறாங்க. கட்டில், மெத்த, சோஃபா செட்டு அது இதுன்னு போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீட்டில். வார்ட்ரோப், கபோர்ட்ஸ் எல்லாமே ஃப்ளூட்டட் கிளாஸ் தான். இன்டீரியர் ஒர்க்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பக்காவான ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்க இந்த வீட்டில். இந்த ரூமுக்கு இது ஒரு அட்டாச் பாத்ரூமு. நான் சொன்ன மாதிரியே ஜாகுவார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான். அதோட கிராம்ப்டன் ஹீட்டர். நீங்கள் எதையுமே வாங்க வேண்டாம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். எப்படி வந்தால் மட்டும் போதும். இது பால்கனி ஏரியா. ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சூப்பரான ஒரு குஷன் சோஃபா கொடுத்துருக்காங்க. மழை தண்ணி பெஞ்சாலும் உங்களுக்கு உள்ளே வராது, வெளியில் அவுட்லெட்டில் போயிடும். எல்லா டோர்ஸும் உங்களுக்கு டீக்கு தான். பிரமாதமாக இருக்குது வீடு. இது ஒரு மினி ரூம். ஆர்டிஸ்டிக் மேனரில் டிராயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவுமே இங்கே வால்பேப்பருக்கு வேலையே இல்லைங்க. எல்லாமே
கைப்பட கலைநயத்தோட இந்த வீட்டில் செதுக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த வீடு கட்டினதே ஒரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கோட்டையாட பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாசாக இருக்கா? செங்கல் அதனாலே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா, சைக்கிளிங், அந்த ஜிம் சைக்கிளிங் போகிறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது 4வது ரூம். மொத்தம் 4 ரூமில் 3 பார்த்தோம். இது 4வது ரூம். இது ஒரு சூப்பராக சிம்பிளாக ஆர்கிடெக்ட் மேனரிசம், டீசெண்டான மேனரிசத்தோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு, அந்த பெட்ரூம்க்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் காமனான ஒரு பாத்ரூம். அதே ஜாக்வார் ஃபிட்டிங்ஸு, கிராம்ப்டன் ஹீட்ரு. வா, வேற லெவலு. நம்மளே இந்த மாதிரி வீடு கட்டினா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இது என்ன பிரமாதம், இது ஒரு ஸ்பெஷல் என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்ரு. ஹோம் தேட்டர் உங்களுக்கு ப்ரொஜெக்டரோடு வந்துடுது, ப்ரொஜெக்டர் வசதியோடு வந்துடுது. 3 லீனியர் அந்த சாஞ்சிக்கிட்டே பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இது அந்த கோட்டையாடு மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வராது, வெளிச்சம் இருக்கும். ஆனால் பகலில் கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கும் வீடு ஃபுல்லாக. இங்கே தோட்டம் துறவு வச்சுருக்காங்க. இது வந்து மேலே எலவேஷனுக்கு வந்திருக்கோம், பார்த்துட்டிங்களா? சரி, இந்த வீடு 35க்கு 46 சைஸுங்க. வீட்டோட விலை 2,12,00,000 சொல்கிறாங்க. நம்ம மாதிரி கடச்சனேந்தெல்லாம் தான் இருக்குது. 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது. வாங்க, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். ஆனால் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது என்ன.